Hello friends, இன்னைக்கு நம்ம Mojito drink பண்ண போறோம். இது நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிற drink. ரொம்ப டயர்டா இருந்தா இந்த drink கொஞ்சம் குடிச்சீங்கன்னா ரொம்பவே நமக்கு எனர்ஜி தரும். அதே போல அஜீரணம் இருக்கிறவங்களும் இது தொடர்ந்து குடிச்சோம்னா அந்த அஜீரணம் நம்மளை விட்டு நீங்கிடும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். நான் ஒரு அரை கட் புதினா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 6 லெமன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு கப் சர்க்கரை, இதில் கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம இந்த புதினாவை அரைச்சி நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ்ஸு லெமனும் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். அதாவது கம்பி பாகு இருந்தால் போகிறோம், அது கூட ரொம்ப ஸ்லைட்டாக இருந்தால் போகிறோம். ஒரு கப் சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கரையட்டும். இப்போ சர்க்கரை கரையட்டும். நம்ம அதுக்குள்ளே ஜூஸ் எடுத்துக்கலாம். இதை அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ நமக்கு நல்லா பாருங்க, இப்போ அதை விட்டு விட்டு வருது பாருங்க. இந்த பதம் போதும். நம்ம ஆற வச்சுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் லைம் ஜூஸ் விடுறேன். ஏன்னா இது நமக்கு இது பாகு கட்டிடக்கூடாது. கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் இது காய்ச்ச வேண்டியிருக்கும் வரும். இது ஆறட்டும். இங்கே இப்போ நம்ம புதினா அரைச்சாச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். மறுபடியும் இதை ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி திருப்பி நம்ம வடிகட்டிக்கலாம். இதுக்கு புதினா அரைக்கிறதுக்கு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றினேன். இது நம்ம ரொம்ப சிம்பிளாக லைம் ஜூஸில் 2 புதினா நசுக்கி போட்டு, ஒரு 2 கொத்து புதினா நசுக்கி போட்டு, சோடா போட்டு, இல்லை ஸ்ப்ரைட்டோ இல்லை லெமனேட் எதை நான் 7up அது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க்கோட கூட நம்ம சிம்பிளாக கூட செய்யலாம். இது நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் செய்கிறேன். இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். லைம் பிழிஞ்சிக்கலாம்.
இந்த ஜூஸ்லேயே வந்து நம்ம லைமும் பிழிஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ லைம் புதினா வந்து நம்ம கலக்கியாச்சு. இப்போ வந்து நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கலக்கி வச்சிருக்கிற லைமும் புதினா ஜூஸும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கலக்கி விடுங்க. இது வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் இல்லை ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா எப்போ நமக்கு வந்து மொஜிட்டோ ட்ரிங்க் எப்போ வேணும் நமக்கு வேணுமோ, எப்போ நமக்கு மொஜிட்டோ ட்ரிங்க் வேணுமோ அப்போ வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டப்பர்வேர் பாட்டில் கண்டெய்னர் இருக்குது, இதில் வந்து நான் ஊற்றி வச்சுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து இதுலேருந்து எப்படி வந்து மொஜிட்டோ ட்ரிங்க் வந்து நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 கிளாஸ் வந்து இந்த சிரப் வந்து ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம சர்க்கரையும் வந்து போட்டிருக்கிறதுனால, லைம் சர்க்கரை எல்லாமே போட்டிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அப்படியே தண்ணி ஊற்றினா போகிறோம். இல்லை நீங்கள் சோடா மிக்ஸ் பண்ணணுன்னாலும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுலாம். ரெண்டு புதினா இலை வந்து அதில் நீங்கள் கார்னிஷ் பண்ணிவிடுங்க. வேணும்னா லெமன் பீசஸ் கூட வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பரான மொஜிட்டோ ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் சோடாவோ இல்லை வந்து 7up ஸ்ப்ரைட் போல் வந்து ட்ரிங்க்ஸும் சேர்த்து குடிக்கலாம். இதில் வந்து நம்ம சுகர் சிரப் போட்டிருக்கோம், அதனால் வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. இதே போகிறோம் நமக்கு. இதில் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அப்போ வந்து உங்கள் சூப்பரான ட்ரிங்க் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.